ஹே கைஸ், அதிகமாக யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. 15 நிமிஷம் டைம் நியூக்ளியர் பாம் உள்ள போகுது நீங்கள் இருக்கிற இடத்துல. இதிலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் பார்க்கிங் இல்லை ஒரு B2 இல்லை B3 அந்த மாதிரி பார்க்கிங் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாலில் இருக்கிறீங்க அந்த மாதிரிலாம் அங்கேயுமே B3 இல்லை B4 பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்கும். அங்கே முடிஞ்ச வரைக்கும் போக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள முடியுதோ அண்டர் கிரவுண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி போக. இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னா கண்டிப்பாக இதை செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நியூக்ளியர் பாம் விழும்போதே இறந்துடணுங்கிறத வேண்டிக்குங்க. இன்கேஸ் நான் சொல்கிற மாதிரி நியூக்ளியர் பாம் விழுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரேடியேஷன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். பல 100 வருஷத்துக்கு அதோட ரேடியேஷன் அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அண்டர் கிரவுண்டில் எங்கேயாவது போய் நீங்கள் சேஃபாக இருந்தால் கூட ஒரு வேளை நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா கூட அதோட ரேடியேஷனோட தாக்கம், நியூக்ளியர் பாமோட ரேடியேஷனோட தாக்கம் தண்ணி காற்று நிலம் எல்லாத்துலேயும் அப்படி நீங்கள் அண்டர் கிரவுண்ட்லேருந்து வெளில வந்தீங்கனாலுமே அதோட ரேடியேஷனோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட உடம்பை அதை உருக்கி ஒரு கொடுமையான சாவை அது கொடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பெட்டர் நீங்கள் நியூக்ளியர் பாம் விழும்போது சாகிறத பெஸ்ட். இன்கேஸ் நான் இருக்கிற இடத்துல நியூக்ளியர் பாம் விழுது அப்படின்னா ஒரு நல்ல மியூசிக் கேட்பேன். தேவா இல்லைனா இளையராஜா மியூசிக் கூட ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு பீஸ்ஃபுல்லாக நியூக்ளியர் பாம் விழுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இடத்துல நியூக்ளியர் பாம் விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.